வணக்கம் மக்களே, என் பேர் கயல். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் லைஃப்பை பற்றி பேசிட்டு வரோங்க. இந்த யூடியூப் வந்து மிடில் கிளாஸ் லைஃபுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷனாக இருக்குங்க. இந்த யூடியூப் மூலயமா நிறைய குடும்பங்கள் நிறைய சம்பாதிக்குதுங்க. அதை பார்த்து தாங்க நானும் ஆசையாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலான்னு மே 1 அன்னைக்கு ஆரம்பித்தேங்க. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபருக்காக ஒரு நல்லது பண்ணலாம். நம்ம எப்போ பாரு கமெண்ட் சப்ஸ்கிரைப் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்குமே, சப்ஸ்கிரைபருக்கு ஒரு நல்லது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் ஆரம்பித்தேங்க. இதனுடைய நோக்கம் என்னென்னா எஜுகேஷன் ஃபவுண்டேஷனாக மாற போகிறது தாங்க. எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் மிடில் கிளாஸ் எஜுகேஷன் ஃபவுண்டேஷன் ஜூன் 1 அன்னைக்கு ஆரம்பிக்க போகிறேன். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு ஆசையாக தொடங்குதுதாங்க இந்த சேனலு. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டேங்க. எனக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி வந்துச்சுன்னா, ஹர்ஷா சாய் ஃபவுண்டேஷன் அவர் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன். அவரை பார்த்து தான் எனக்கு இந்த ஆசை வந்ததுன்னு நான் சொல்லியிருப்பேங்க. பாருங்கள், என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஒரு பர்சன் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து எங்கிட்ட வந்து மெயில் ஐடி கேட்டாங்கங்க. என்னோடய மெயில் ஐடி கேட்டாங்க. மெயில் ஐடி கேட்டோன்னா நான் மெயில் ஐடி கொடுத்துட்டு அவங்க மெயிலில் வந்து என் பர்சனல் நம்பர் கேட்டாங்க. நான் பர்சனல் நம்பர் கொடுத்தேன். பார்த்திங்கன்னா இந்த சேட்டை வந்து எனக்கு அனுப்புகிறாங்கங்க. இங்கே பாருங்கள், இதாவது இன்ஸ்டாகிராமில் வந்து இவங்க பார்த்துருக்காங்கங்க. சில நோட்டு கட்டுங்க, ரூபா நோட்டு கட்டுங்க வந்து நிறைய வச்சுக்கிட்டு, என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ பணமும் உங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன், நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் தேவைகள் என்னென்ன இருக்கோ, நீடு இருக்கோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்கங்க. உடனே இந்த சப்ஸ்கிரைபரும் ஆசைப்பட்டு ஸ்கூல் ஃபீஸுக்காக அண்ணா எனக்கு 1 lakh ஸ்கூல் ஃபீஸ் தேவைப்படுதுன்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வந்து நைட்டு போல் நடந்திருக்குங்க. இவங்க மெசேஜ் போட்டுட்டு இவங்க தூங்கிட்டு இருக்காங்க. எந்த ரிப்ளையும் வரல. பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 7:30 போல் இவங்களுக்கு வந்து ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் வருதுங்க. நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்க இல்லைங்களா, 1 lakh உங்களுக்கு நாங்கள் 1 lakh கொடுக்க ரெடியாக இருக்கோம். 1 lakh முழுசாக அனுப்ப முடியாது, 50K நாங்கள் அனுப்புகிறோம். ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி 50K ஜிஎஸ்டி எனக்கு அனுப்புங்க. ஜிஎஸ்டி வந்து 50Kக்கு 2500 ஆகுது. ஃபஸ்ட்டு நீங்கள் 2500 பே பண்ணுங்கள், நான் உங்களுக்கு 50K அனுப்புகிறேன். திருப்பி நீங்கள் ஒரு 2500 அனுப்புங்க, 50K நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்கங்க. உடனே இந்த சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் உஷாராயிட்டு, நீங்கள் தானே காசு கொடுக்குறேன்னீங்க, நான் ரொம்ப புவர் ஃபேமிலி, என்கிட்ட 2500லாம் இல்லை அப்படின்னு இவங்களும் வந்து சேட் பண்ணியிருக்காங்கங்க. உடனே அவங்க 2500லேருந்து 1000 ருப்பீஸாக குறைச்சிட்டாங்களாங்க. சரி, ஒரு 1000 ருப்பீஸ் ஆச்சும் அனுப்புங்க, உங்களுக்கு உடனே நான் 50K அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க கொஞ்சம் யோசிச்சுட்டு, என்கிட்ட 1000 ருப்பீஸ் கூட இல்லைங்க, என் அக்கௌண்ட்டில் வந்து ஜஸ்ட் 500 தான் இருக்குது சொல்லியிருக்காங்கங்க. அதுக்கு அந்த இன்ஸ்டாகிராம் ஆள் வந்து சரி 500 ருப்பீஸ் அனுப்புங்க, உங்களுக்கு 50,000 அனுப்புகிறேன்னொடனே உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குங்க. நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு வீடியோ போட்டிங்க, அதை பார்த்து தான் நாங்கள் கமெண்ட் பண்ணோம், நாங்கள் ஏன் உங்களுக்கு கால் பண்ணோம், நீங்கள் வந்து சீட்டர் பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு அனுப்ப மாட்டேன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் சீட்டர் இல்லை, நான் ஃப்ராட் இல்லை, நீங்கள் வீடியோ கால் வாங்கன்னு அவங்க கூப்பிட்ருக்காங்க. இவங்களும் சரி நம்பி வீடியோ கால் பண்ணி பார்க்கலான்னு வீடியோ கால் பண்ண உடனே அவங்க ஃபஸ்ட்டு ரிங்குக்கு எடுக்காமல் செகண்ட் ரிங்குக்கு எடுத்திருக்காங்கங்க. செகண்ட் டைம் கால் பண்ணும்போது எடுத்து இன்னொரு மொபைலில் ஹர்ஷா சாயோட வீடியோவை ஓட விட்டு இவங்க இன்னொரு ஃபோனில் வீடியோ கால் பேசுகிறாங்கங்க. அவ்வளோ முட்டாளுங்களாங்க நம்மலாம். அதை பார்த்துட்டு இவங்க ஃப்ராடு சீட்டர்னு திட்டியிருக்காங்கங்க. அவங்க டைரெக்டாகவே கேட்டிருக்காங்கங்க, எங்களுக்கு வீடியோ காலில் யார் பேசுகிறாங்க, இன்னொரு ஃபோனில் வீடியோ காட்டுறது கூட எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் அந்தளவுக்கு முட்டாளா, நீங்கள் ஹர்ஷா சாய் அண்ணா பேரை வச்சு நீங்கள் வந்து விளையாடாதீங்க, அவங்க வந்து ஃப்ராடு பண்ணாதீங்க, அவங்க வந்து ரொம்ப ஜெம் பர்சன், அவங்க வந்து காடுக்கு ஈக்குவல், நீங்கள் அவங்க பேரை வச்சு நீங்கள் ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டிட்டு ஃபோனை வச்சுருக்காங்கங்க. இது மாதிரி பர்சன் கூட இருக்காங்கங்க. நம்ம ஒன்று நினச்சி சரி நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அந்த மைண்ட் செட்டோட தாங்க நான் வந்து இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பாக இந்த சேனலோட மோட்டிவ் வந்து ஏமாத்துறது கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் ஏற ஏற நமக்கு வந்து மானிட்டைசேஷன் ஆகி நமக்கு காசு கிடைக்கும். இதனுடைய நோக்கமே வேறங்க. கண்டிப்பாக ஏமாத்துகிற எண்ணம் கிடையவே கிடையாதுங்க. நம்பி வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.